வெல்கம் டு கேவி தம்ஸ் அப் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம கிரேட் 9ல குவாட்ரிலேட்டரல்ஸ் சாப்டரில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ஃபோர்த் சம் பார்ப்போம். ABCD is a rectangle in which diagonal AC bisects angle A as well as angle C. Show that ABCD is a square. Next, diagonal BD bisects angle B as well as angle D ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, 2 பாயிண்ட் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாம் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கிறோம். ஓகே, ABCD ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் டயகனல் ஏசி பைசெக்ஸ் ஆங்கிள் ஏ அஸ் வெல் அஸ் ஆங்கிள் சின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே ஒரு டயகனல் இருக்கு. அந்த டயகனல் வந்து ஆங்கிள் ஏவை பைசெக்ட் பண்ணுதுன்றாங்க. அப்போ ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4 அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சி ஆங்கிள் சியும் பைசெக்ட் பண்ணிதுன்றதுனால ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 3 அதையும் கிவன்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அவங்க கேட்கறது ஏபிசிடிஸ் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்கொயர்னா என்ன ஆகும்? 4 ஆங்கிள்ஸ். ஓகே, 4 ஆங்கிள்ஸ் 90 டிகிரியாக இருக்கிறோம். ஆப்வியஸாக இது ரெக்டாங்கிள்ன்றதுனால இது ஆங்கிள்ஸில் 90 டிகிரி தான் இருக்குது. பட் இங்கே ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண சொன்னதுனால நம்ம எல்லா சைட்ஸும் ஈக்குவல்னு இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்ம முதல்ல ப்ரூஃப் எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் இஸ் அ பேரலோகிராம்னு நம்ம எழுதலாம். கரெக்டாக? ஏன் ரெக்டாங்கிள்? இது ரெக்டாங்கிள் தானே, இது ரெக்டாங்கிள் தானே நான் வரைஞ்சிருக்கிறேன். இதை பேரலோகிராம்னு சொல்லலாம். ஏன்னா போத் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலல். இங்கே என்னது? இந்த ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கு இல்லையா ரெக்டாங்கிளில், இது பேரலல். அதுமாரி இங்கேயும் ஆப்போசிட் சைட்ஸும் பேரலல். அதனால ரெக்டாங்கிளை வந்து பேரலோகிராம்னு எழுதிக்கலாம். ஓகே, ரெக்டாங்கிள் இஸ் அ parallelogram. Next, therefore, ABCD is a parallelogram னு எழுதிப்போம். parallelogram. இப்போ இது ரெண்டும் பேரலல்ன்றதுனால தான் பாருங்க, ஏபியும் இங்க சிடியும் பேரலல். அப்போ இங்க நடுவுல இருக்கிறது இது என்ன சொல்லலாம்? டிரான்ஸ்வர்சல் சொல்லலாமா? பாருங்க, இந்த லைனு இது இதுதான் சொல்றேன். இது ரெண்டும் பேரலா இருக்கு. இது வந்து டிரான்ஸ்வர்சல்னு சொல்றேன். அப்போ இந்த ஃபார்மேட்ல இருக்கும்போது இந்த ஆங்கிள் டியும் ஆங்கிள் 4 ஈக்குவல் சொல்லலாமா? ஏன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே, இப்போ அதையும் எடுத்து நோட் பண்ணிக்கலாம். angle D is equal to angle 4 ஏன்னா AB is parallel to CD, AC is transversal. ஓகே, அப்படி இருக்கும்போது alternate interior anglesலாம் ஈக்குவலாக இருக்கும். alternate interior angles. ஓகே, இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். இங்கே வந்து ஆங்கிள் இந்த ரெண்டு லைனும் வந்து பேரலாக இருக்குது. நடுவில் இருக்கிறது வந்து டிரான்ஸ்வர்சல். அப்போது இந்த ஆங்கிள் 2ம் 4ம் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்றதுனால ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், இதை நம்ம 2ன்னு மார்க் பண்ணிப்போம். இதை நம்ம 2ன்னு மார்க் பண்ணிப்போம். ஏற்கனவே கிவனில் இங்கே 1ன்னு இதை மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த 1 angle 1 is equal to angle 4, then angle 2 equal to 3. அது கூட இந்த செகண்ட் பாயிண்ட்ல இருக்கிற ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 4 நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு. ஆங்கிள் 1, ஓகே, அதை எடுத்து முதல்ல எழுதிக்கிறேன். ஆங்கிள் 1, தென் ஆங்கிள் 2 எங்க இருக்கு? ஆங்கிள் 2 இங்க இருக்கு. ஆங்கிள் 2 3க்கும் ஈக்குவல், ஆங்கிள் 2 ஆங்கிள் 4க்கும் ஈக்குவல். ஓகே, அப்போ அதையும் எழுதிக்கிறேன். ஆங்கிள் 2 3க்கும் ஈக்குவல், அப்புறம் 4க்கும் ஈக்குவல். ஓகே, அப்போ ஆப்வியஸா என்ன ஆகும்? ஆங்கிள் 1 4க்கு ஈக்குவல், ஆங்கிள் 1 4க்கு ஈக்குவல்ன்றதுனால அப்போ எல்லாமே இங்கே ஈக்குவல். இப்போ புரியுதா நான் எப்படி எழுதியிருக்கிறேன்னுட்டு? இப்போ 4 ஆங்கிளுமே ஈக்குவல். எப்படி? ஃப்ரம் 1 and 2 அதை நோட் பண்ணிப்போம். ஃப்ரம் 1 and 2 பாருங்க. ஃப்ரம் 1 இங்கே 1 மார்க் பண்ணிக்கிறேன், இங்கே 2 மார்க் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரம் 1 and 2 இந்த 4 ஆங்கிள்ஸும் வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட் ஏபி இருக்கு பாருங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. ஏன் ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி? ஏன்? ஏன்னா இட் இஸ் அ ரெக்டாங்கிள். அதே மாதிரி ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. ஏன் இந்த 2 பேர்ஸும் ஈக்குவல்னா ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைட்ஸ்லாம் ஈக்குவல் இல்லையா? அதனால இது ஈக்குவல்னு நம்ம எழுதிக்கணும். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி, தென் ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. ரீசன் எழுதிக்கலாம். இன் ரெக்டாங்கிள் opposite sides are equal. ஓகே, எப்பயுமே நான் சொன்ன மாதிரி தான் ஈக்குவல் போடாதுங்க. வித் ரீசன் யூ ஹேவ் டு ரைட். ஓகே, நெக்ஸ்ட் அதை நம்ம மார்க் பண்ணிப்போம். ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. நெக்ஸ்ட் ஏடி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு பிசி. ஓகே, நெக்ஸ்ட்
இப்போ இது ரெண்டுத்தையுமே ட்ரையாங்கிளா எடுத்துக்கலாமா? இங்க ஏபிசி இங்க ஒரு இதையும் நெக்ஸ்ட்டு இங்க சிடிஏ இதையும் இது ரெண்டுத்தையும் ட்ரையாங்கிளா எடுத்துக்கிட்டோம்னா நீங்க பாருங்க இப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் 4க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடும் ஆங்கிள் 3க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடும் ஈக்குவல் தானே. ஏன்னா ஈக்குவல் ஆங்கிள்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைட்ஸ் ஈக்குவல். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அப்போது ஆங்கிள் 2 ஆங்கிள் 1ம் ஈக்குவல்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ அதை தான் நம்ம இப்போ நோட் பண்ணிக்க போகிறோம். இன் triangle ABC, angle 3 is equal to angle 4. Therefore, AB is equal to BC. Okay, same way, in triangle CDA, angle 1 is equal to angle 2. அப்போ CD is equal to AD. இது ரெண்டுத்துக்கும் நம்ம ரீசன் என்ன எழுதணும்னா sides opposite equal angles or equal இல்லையா அதை எழுதிப்போம். So sides opposite to equal angles or equal. அதே ரீசன் தான் இங்கேயும் sides opposite to equal angles or equal. ஓகே, அப்போ இப்போ பாருங்க இங்கே என்ன நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், 2 ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதோ இந்த 2 ட்ரையாங்கிளும் எடுத்திருக்கோம். இந்த 2 ட்ரையாங்கிள்லையும் இந்த சைடு ஈக்குவல், அதுமாரி இந்த ட்ரையாங்கிளில் இந்த 2 சைடும் ஈக்குவல். அப்போது ஆக்சுவலாக ரெக்டாங்கிள் இந்த ஏபியும் டிசியும் ஈக்குவல் தானே. இங்கே பாருங்கள், இங்கே ரெக்டாங்கிள் என்ன இருக்கு, ஏபி ஈக்குவல் டு சிடி. இங்கே ஏபி இங்கே இருக்குது, சிடி இங்கே இருக்குது. அப்போது ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசினா அப்போது இது எல்லாமே ஈக்குவல் தானே. ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி, சிடி இஸ் ஈக்குவல் டு ஏடி தானே. ஏன் ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி, ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி, தென் ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி, அதாவது ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. அப்போது இந்த 2 சைட்ஸும் இந்த 2 சைட்ஸுமே ஈக்குவல் தான். அப்போது 4 சைட்ஸுமே ஈக்குவல். அப்போது 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ஸ்கொயர். அதை தான் இப்போ எடுத்து எழுதிக்கணும். ஏபி இஸ் ஈக்குவல் டு BC is equal to CD is equal to AD. Therefore, ABCD is a square. Okay. First point நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே பாருங்கள் 4 சைட்ஸுமே ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால் இட் இஸ் அ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா diagonal BD bisects angle B as well as angle D. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரூஃப்க்கு நம்ம இந்த ஃபிகர் எடுத்தோம். இப்போது அதே ஃபிகரில் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த 2 ஆங்கிள் 7, 8 அப்புறம் இங்கே 2 5, 6 இந்த ஆங்கிள்ஸ்லாம் நான் நம்பர் எழுதியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக. ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இந்த ஃபிகர் வந்து ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டில். அதனால் அப்போ என்ன அர்த்தம், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, இந்த சைட்ஸ் ஈக்குவல் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ இந்த சம்மை ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துப்போம். ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் 7ம் ஆங்கிள் 5ம் வந்து ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அது எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோன்ட்டு பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி. ஓகேவா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம், ஏபிடி ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இங்கே ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஸ்கொயரில் எல்லா சைட்ஸும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா. அதுதான் அது. இப்போ அது ரீசனோட ஏன் ஈக்குவல்னு எழுதணுன்றது எழுதிக்கிறேன். ஏன்னா ஆல் சைட்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் ஆர் ஈக்குவல். ஓகே, சரி. இப்போ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இப்போ இந்த சைடு ஏபியும் ஏடியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அப்போது ஆங்கிள் 7 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 5ன்னு எழுதலாமா. ஓகே, ஆங்கிள் 7 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 5. புரியுதா உங்களுக்கு. ஏபியும் ஏடியும் ஈக்குவல், அப்போது அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவல். ஓகே, அதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன், ரீசனும் எழுதிடுறேன். angles opposite to equal sides are equal. Okay, next
இப்போது ஆங்கிள் 8 and 5 பாருங்கள். இப்போது ஆங்கிள் 8 and 5 ஈக்குவல் ப்ரூவ் பண்ணலாம். எப்படின்னா ஏபி இருக்கு இல்லையா, இந்த ஏபி இங்கே சிடி, இது ரெண்டுமே பேரலல், நடுவில் பிடி வந்து டிரான்ஸ்வர்சல். இப்போ பாருங்கள், பேரலல் டிரான்ஸ்வர்சல் பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கிள் 5ம் ஆங்கிள் 8ம் ஈக்குவல் இல்லையா, ஏன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆல்வேஸ் ஈக்குவல். அதனால தான் இங்கே பாருங்கள், திரும்ப வரைகிறேன், அப்படியே நோட் பண்ணுங்கள். எங்கே ரெண்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, ஆங்கிள் 5ம் ஆங்கிள் 8ம் தான். அப்போ இது ரெண்டு ஆல்டர்னேட் ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவல். அதை தான் இப்போ இங்கே எழுத போகிறேன். ஓகே, இப்போது ஆங்கிள் 8 is equal to angle 5. Reason, AB is parallel to CD, BD is transversal. Next, they are alternate interior angles. Alternate interior angles. Next, இது மாதிரியே இன்னும் ஆங்கிள் 7ம் ஆங்கிள் 6ம் ஈக்குவல். எப்படி பாருங்கள், ஆங்கிள் 7ம் 6ம் ஈக்குவல். ஏன்னா இங்கே ஏடி இருக்குது பாருங்கள், இந்த லைனும் பிசி இருக்குது, இந்த ரெண்டு லைனுக்கும் டிரான்ஸ்வர்சல் என்னது, பிடி. அப்போது இங்கே பாருங்கள், எங்கே ரெண்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இந்த 7ம் இந்த 6ம் ஈக்குவல். அதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஏன்னா இங்கே இது ரெண்டும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே, அந்த ரீசனை எழுதிடலாம். ஏடி இஸ் பேரலல் டு பிசி, BD is transversal. Then alternate interior angles. Okay, அப்போ angle 7ம் angle 6ம் alternate interior angles-ன்றதுனால they are equal. இப்போ நல்லா பாருங்க, இப்போ angle 7ம் 8ம் தான் நம்ம ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். இங்கே பாருங்க, angle 7ம் 8ம் is equal to 5. ரெண்டுத்துக்கும் காமனாக ஈக்குவல் டு 5ன்னு சொன்னாங்க. அப்போ ஆங்கிள் 7ம் ஆங்கிள் 8ம் ஈக்குவலாக, சரி, இப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம். therefore angle 7 is equal to angle 8. நெக்ஸ்ட், இன்னொரு பக்கம், இந்த பக்கம் ஆங்கிள் 5ம் 6ம் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அப்படி ப்ரூவ் பண்ணாதான் இங்கே பைசெக்ட் ஆகுது, ஆங்கிள் பி வந்து பைசெக்ட் ஆகிருக்குன்னு ப்ரூவ் ஆகும். அப்போ ஆங்கிள் 5ம் 6ம் பாருங்கள், ஆங்கிள் 5 is equal to 8, ஆங்கிள் 6 is equal to 7, 7 is equal to 5. அப்போது இப்படி எல்லாமே ஈக்குவல் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஆங்கிள் 5 is also equal to ஆங்கிள் 6. இப்போ எல்லாமே ஈக்குவல். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்கள், ஆங்கிள் 5 is equal to 7 and 8. அப்போ 7 and 8 ஈக்குவல். அதே மாதிரி ஆங்கிள் 5 and 6 பாருங்கள், அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல். ஏன்னா 6 is equal to 7 and 7 is equal to 5 also. ஸோ எல்லாருமே ஈக்குவல். இங்கே 7 and 8 is ஈக்குவல், அப்புறம் 5 and 6 are ஈக்குவல். ஓகே, இப்போ ப்ரூவ் ஆகிடுது. therefore diagonal BD bisects angle B as well as angle D. ஓகே, செம்ம கொஞ்சம் திரும்ப பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. Okay, next, fifth sum. In a parallelogram ABCD, 2 points P and Q are taken on diagonal BD such that DP is equal to BQன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஃபிகரில் ஒரு பேரலோகிராம் இருக்குது ஏபிசிடின்னு, இங்கே ஒரு டயக்னல் இருக்குது பிடி. ஓகே, இந்த டயக்னலில் ரெண்டு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க, P and Q. இப்போது இந்த டிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த கிவனை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5 பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துட்டு இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றை ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏபிடி இந்த ட்ரையாங்கலையும் இந்த சிக்யூபி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கரண்ட் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பேரலோகிராம்லேருந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நான் தனியாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகே, இங்கே இருக்க பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளையும் தான் அவங்க கான்கரண்ட் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது இங்கே தனியாக எடுத்திருக்கேன். நம்ம சம் போடும்போது இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் திங், இப்போது இது பேரலோகிராம்ன்றதுனால நமக்கு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா ஏடியும் பிசி ஈக்குவல் அண்ட் பேரலல். கரெக்டாக? அப்போது ஏடி இது ரெண்டும் பேரலல்னால் இங்கே இருக்கிற பிடி வந்து டிரான்ஸ்வர்சல். அப்போது இப்படி பார்க்கும் போதே உங்களுக்கு எந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு தெரியணும், ஏடிபி இந்த ஆங்கிளும் நெக்ஸ்ட்டு
இந்த சிபிக்யூ இந்த ஆங்கிளும் உங்களுக்கு ஈக்குவல்னு தெரியணும். ஏன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கணும். ஆங்கிள் ஏடிபி is equal to angle CBQ as usual. Reason எழுதிக்கணும். ஏன்னா AD is parallel to BC and BD is transversal. Okay, next இது ஏன் ஈக்குவல்? alternate interior angles-ன்றதுனால alternate interior angles. ஓகே, நெக்ஸ்ட் அதை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஏடிபி இதை பாருங்கள், ஏடிபி இந்த ஆங்கிளும் சிபிக்யூ இந்த ஆங்கிளும் தான் ஈக்குவல். இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் அங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் ஏடி, இந்த ஏடியும் நெக்ஸ்ட்டு சிபியும் ஈக்குவல். அது இங்கேயும் மார்க் பண்ணுறேன். ஏடி அண்ட் சிபியும் ஈக்குவல். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸில் வந்து ஈக்குவலாகவும் இருக்கும் பேரலாகவும் இருக்கும்னு சொன்னேன். அப்போது ஈக்குவல் இல்லையா, ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. அந்த பாயிண்ட்டை இப்போது நோட் பண்ணிக்கலாம். ஏடி இஸ் ஈக்குவல் டு சிபி. ஓகே, ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம்னா ஈக்குவல் தான். ஓகே, PARALL ஸ்பெல்லிங்ஸ் தான் கரெக்டாக எழுதுங்க. ஓகே, ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட்டு அவங்களே கிவனில் கொடுத்துருக்காங்க. டிபி இஸ் ஈக்குவல் டு இந்த கியூபின்னு. அதனால் அப்போது இது ரெண்டு ரீசன். ஓகேவா, இந்த 3 ரீசன் இப்போ இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், ஏடிபி ஆங்கிள் ஏடிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிபிக்யூ. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஏடி இஸ் ஈக்குவல் டு சிபி. தேர்ட் பாயிண்ட்டு டிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. இந்த 3 பாயிண்டால் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்கரண்ட். ஓகே, நம்ம இந்த தேர்ட் பாயிண்ட்டை எழுதிப்போம். பிடி இஸ் ஈக்குவல் டு கியூபி. ஏன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்டால் ஏடிபி இஸ் ஈக்குவல் டு சிபிக்யூ. ஓகே, இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு ஏடி இஸ் ஈக்குவல் டு சிபி. தேர்ட் பாயிண்ட்டு பிடி இஸ் ஈக்குவல் டு கியூபி. ஓகே, அதாவது எஸ் கான்கரன்சி ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கரண்ட். ஓகே, ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம். அதை இப்போ எழுதிக்கலாம். Therefore, triangle APD is concurrent to triangle CQB. எந்த ரூல் படி? by SAS concurrency ரூல் படி. ஓகே, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன திரும்பவும் பாருங்கள், ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் எடுத்தோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையும் பாருங்கள் சைடு ஆங்கிள் சைடு, அதுக்கு தான் SAS. ஓகே, இது மாதிரி மூணுமே இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணதுனால இந்த ஏபிடி இந்த ட்ரையாங்கிளுமே சிக்யூபி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்கருவன்ட்டு ப்ரூவ் ஆகிடுது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏபி இஸ் ஈக்குவல் டு சிக்யூன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, எங்கே இருக்குது ஏபி? இந்த ஏபியும் சிக்யூவும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த ஏபியும் சிக்யூவும் எது இந்த ட்ரையாங்கிளில் தானே வருது. இந்த ட்ரையாங்கிள் தான் வருது. இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஏபியும் சிக்யூவும் இந்த ட்ரையாங்கிளில் தான் வருது. ஏற்கனவே இது ரெண்டுமே கான்கரண்ட் ப்ரூவ் பண்ணதுனால பை சிபிசிடி ஏபி இஸ் ஈக்குவல் டு சிக்யூ. சிபிசிடினா corresponding parts of concurrent triangle. ஸோ செகண்ட் ஒன்றையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், அதையும் எழுதிக்கலாம். ஓகே, since triangle APD is concurrent to triangle CQB, AP is equal to CQ. எப்படி? by CPCT. ஓகே, இதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ 2 பாயிண்ட்டு முடிஞ்சிருது.
இப்போ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் பாருங்கள். இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்கரண்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அது 2 கான்கரண்ட்றதுனால பை சிபிசிடி, அதாவது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கரண்ட் ட்ரையாங்கிளும் ஈக்குவல். அதனால் ஏபி இஸ் ஈக்குவல் டு சிக்யூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் ப்ரூவ் பண்ணணும். ட்ரையாங்கிள் ஏக்யூபி இஸ் கான்கரண்ட் டு ட்ரையாங்கிள் சிபிடின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ அதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஏக்யூபி இந்த ட்ரையாங்கிளையும் ட்ரையாங்கிள் சிபிடி இந்த 2 ட்ரையாங்கிளையும் உங்களுக்கு தனியாக எடுத்து புரியறதுக்காக வரைஞ்சிருக்கேன். இன் ட்ரையாங்கிள் ஏக்யூபி அண்ட் ட்ரையாங்கிள் சிபிடி, கியூபி இருக்குது பாருங்கள். இந்த கியூபி, இந்த கியூபியும் பிடியும் ஈக்குவல். ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால் இது ரெண்டும் ஈக்குவல். அதை எங்கே மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்க. கியூபி இஸ் ஈக்குவல் டு பிடி. அது இங்கேயும் எழுதிப்போம். கியூபி இஸ் ஈக்குவல் டு பிடி. ஏன் ஈக்குவல்? ஆல்ரெடி இட் இஸ் கிவன். நெக்ஸ்ட் ஒன், ஆங்கிள் ஏபிக்யூ. ஆங்கிள் ஏபிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிடிபி. எப்படின்னா இங்கே பாருங்கள், ஆங்கிள் ஏபிக்யூ இருக்கு இல்லையா, இதுவும் ஆங்கிள் சிடிபி இது ரெண்டும் ஈக்குவல். எப்படின்னா இப்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் வந்து ஈக்குவல் தானே. இங்கே பாருங்கள், ஏபி இருக்குது, இங்கே ஏபி இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த சைடும் இருக்குது, சிடியும் இருக்குது. இந்த 2 சைடும் ஈக்குவல் ப்ளஸ் பேரலும் கூட. அதனால் நடுவில் இந்த பிடி வந்து என்னவாக இருக்கும்? இட் இஸ் பி அ டிரான்ஸ்வர்சல். எதுக்கு? இந்த 2 லைனுக்கு இது டிரான்ஸ்வர்சலாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஒரு ஆங்கிளும் இந்த ஒரு ஆங்கிளும். இந்த 2 ஆங்கிளும் வந்து இப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்றதுனால ரெண்டும் ஈக்குவல். ஓகே, ஏபி இங்கே பாருங்கள், ஏபிக்யூன்னு சொல்லலாம் இது இல்லையா. இப்போது ஏபி டிசி பேரலாக இருக்குது, நடுவில் இங்கே ஒரு டிரான்ஸ்வர்சல் போகிறதுனால இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல். ஓகே, அப்போது இந்த ஏக்யூபி ட்ரையாங்கிள் அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏபிக்யூன்னு எழுதலாம். ஓகே, இங்கே சிடிபி. அகெயின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ஏபியும் இங்கே சிடி இந்த ரெண்டுமே வந்து பேரலல் லைன்ஸ், நடுவில் இங்கே பிடி வந்து டிரான்ஸ்வர்சல். அப்போது இங்கே ஃபார்ம் ஆன 2 ஆங்கிளும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்றதுனால ரெண்டும் ஈக்குவல். பட் நாம் இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் மட்டும் தான் எடுத்திருக்கோம். அதனால் அது எழுதும் போது ஏபிக்யூ இஸ் ஈக்குவல் டு சிடிபின்னு எழுதினா போதும். ஓகே, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அது இப்போ ரீசனோடு எழுதிடலாம். ஏபி is parallel to CD, then BD is a transversal. Okay, then alternate interior angles. அதே எழுதிப்போம், alternate interior angles. Okay, next இங்கே ஏபி நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஏபியும் சிடியும் பேரலல் மட்டும் இல்லை, தே ஆர் ஈக்குவல்னு கூட சொன்னேன். அப்போது ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடியும் நாம் எழுதிக்கணும். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. ரீசன் வந்து தே ஆர் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம். ஓகே, அவ்வளோதான் ரீசன், இவ்வளோதான். இப்போது நம்ம என்னென்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? கியூபி இங்கே பாருங்கள், இந்த கியூபியும் இந்த கியூபி இஸ் ஈக்குவல் டு பிடி என்று ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கியூபி இஸ் ஈக்குவல் டு பிடி. நெக்ஸ்ட்டு ஏபிக்யூ இஸ் ஈக்குவல் டு சிடிபின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. அதை இங்கே நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த 2 ட்ரையாங்கிளில் கியூபி இஸ் ஈக்குவல் டு பிடி ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஏபிக்யூ இந்த ஆங்கிளும், நெக்ஸ்ட் சிடிபி இந்த ஆங்கிளும் ஈக்குவல். நெக்ஸ்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. ஓகே, புரியுதா? அப்போ எந்த ரூல் படி இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்கரண்ட்னா அது எஸ்ஏஎஸ் தான். கரெக்டாக? ஏன்னா எஸ்னா ஒரு சைடு, ஏன ஆங்கிள், திருப்பி எஸ்னா இன்னொரு சைடு. அப்போ எஸ்ஏஎஸ் ரூல் படி, கான்கரண்ட் ரூல் படி 2 ட்ரையாங்கிளும் கான்கரண்ட். அதை எழுதிப்போம். தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏக்யூபி இஸ் கான்கரண்ட் டு ட்ரையாங்கிள் சிபிடி. ஓகே, எந்த ரூல் படி? பை எஸ்ஏஎஸ் கான்கரன்சி. ஓகே, இதுதான் ஆன்சர். ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4th இங்கே ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு சிபின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏக்யூ
இஸ் ஈக்குவல் டு சிபின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் கான்கரண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ ஆப்வியஸாக ஏக்யூவும் சிபியும் ஈக்குவல் தான் பை சிபிசிடி. சிபிசிடினா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கரண்ட் ட்ரையாங்கிள். அதை இப்போ எடுத்து எழுதிக்கலாம். Fourth one, triangle AQB. Since triangle AQB is concurrent to triangle CPD, AQ is equal to CP by CPCT. இப்போ பாருங்க AQCP இங்கே பாருங்க AQ நெக்ஸ்ட்டு CP. இந்த ரெண்டு சைடு ஈக்குவல். ஏன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே நம்ம கான்கரண்ட்னு ப்ரூவ் பண்ணதுனால இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே, ஏபிசிக்யூ இஸ் அ பேரலோகிராம். இங்கே பாருங்கள் ஏபிசிக்யூ இந்த உள்ளே இருக்கு இல்லையா, இந்த ஃபிகர் வந்து பேரலோகிராம் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணும் போதே இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்கரண்ட் ப்ரூவ் பண்ணுமா, அப்போது இந்த ரெண்டு கான்கரண்ட் ப்ரூவ் பண்ணால் இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். சேம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கரண்ட் ப்ரூவ் பண்ணும் போதே இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். அப்போது உள்ளே இருக்கிற இந்த ஃபிகருமே வந்து நம்ம பேரலோகிராம் ப்ரூவ் பண்ணல, ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, சரி அதை இப்போ எழுதிக்கலாம். ஃபிஃப்த் பாயிண்ட், opposite sides are equal in the quadrilateral APCQ. Okay, therefore APCQ is a parallelogram. ஓகே, அவ்வளோதான். நம்ம ஃபோர்த் ஒன்னையும் ப்ரூவ் பண்ணிட்டோம், ஃபிஃப்த் ஒன்னையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா as usual கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், I'll clear your doubts. ஓகே, next sum, ABCD is a parallelogram and AP and CQ are perpendiculars from vertices A and C on diagonal BD கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஒரு parallelogram இருக்குது ABCDன்னு, அதில் APCQ வந்து பர்பண்டிகுலர்ஸ். ஓகே, இங்கே பிடின்னு ஒரு டயக்னல் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏபிபி இஸ் கான்கரண்ட் டு ட்ரையாங்கிள் சிக்யூடி. ஓகே, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து கான்கரண்ட்டுன்னு இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்று ஏபி இஸ் ஈக்குவல் டு சிக்யூ, ஏபி இஸ் ஈக்குவல் டு சிக்யூன்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். என்ன ட்ரையாங்கிள்னால் ஏபிபி இந்த ட்ரையாங்கிளையும் நெக்ஸ்ட்டு சிக்யூடி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் எடுத்துப்போம். இது ரெண்டு தான் கான்கரண்ட் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு எழுதிப்போம். இன் ட்ரையாங்கிள் ஏபிபி அண்ட் ட்ரையாங்கிள் சிக்யூடி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் இங்கே ஏபிபி பாருங்கள், ஏபிபி இஸ் ஈக்குவல் டு சிக்யூடி. ஏன்னா இந்த ரெண்டு இடத்துல பாருங்கள் 90 டிகிரி இருக்குது, பர்பண்டிகுலர்னு அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் அது ரெண்டும் ஈக்குவல், அந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு நம்ம எழுதிக்கணும். ஆங்கிள் ஏபிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிக்யூடி. ரீசன் வந்து ஈச் 90 டிகிரி கிவன் அது இல்லையா, அதனால் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு AB is equal to CD. இங்கே பாருங்கள் AB is equal to CD. ஏன்னா parallelogram ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆனால் அதையும் எழுதிக்கணும். AB is equal to CD. Opposite sides of a parallelogram. Next point, இங்கே ABP இந்த ஆங்கிளும் சிடிக்யூ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஏன்னா இங்கே பாருங்கள் இட்ஸ் அ பேரலோகிராம் இல்லையா, பேரலோகிராமில் இந்த ஏபியும் சிடியும் பேரலாக தானே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிடி வந்து டிரான்ஸ்வர்சலாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஏபி டிசி ஆர் பேரலல், நெக்ஸ்ட்டு பிடி வந்து டிரான்ஸ்வர்சல். அப்போ என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், இங்கே ஒரு ஆங்கிளும் இங்கே ஒரு ஆங்கிளும் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல்னு எழுதலாமா? ஓகே, ஏன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ அதை தான் இப்போ எழுத போகிறோம். ஆங்கிள் ஏபிசி
is equal to angle CDQ. Reason வந்து AB is parallel to CD and BD is a transversal. So இது வந்து alternate angles ஃபார்ம் ஆயிருக்கீங்க. Alternate angles are equal. ஓகே, அவ்வளோதான். இப்போது நீங்களே பாருங்கள், செக் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? ஏபிபி இந்த ஆங்கிளும் ரெண்டும் ஈக்குவல், ஏன்னா 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளில் ஏபி, இந்த ஏபியும் இந்த ட்ரையாங்கிளில் சிடியும் ஈக்குவல், ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் பேரலோகிராம். தேர்ட் பாயிண்ட்டு ஏபிபி இந்த ஆங்கிளும் சிடிக்யூ இந்த ஆங்கிளும், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ரூல் படி இது ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, அப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கரண்ட் தான். இல்லை எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? ஏஏஎஸ் கான்கரன்சி படி. இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். சரி, ஆல்ரெடி இட் இஸ் பர்பண்டிகுலர், இதுவும் ப்ரூவ் பண்ணிட்டோம். தென் ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. அப்போது இங்கே ஆங்கிள் சைடு இந்த ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்கரண்ட், அதை நோட் பண்ணிக்கலாம். Therefore, triangle APB is concurrent to triangle CQD by AAS concurrency. ஓகே, இந்த ரூல் படி ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கரண்ட், இது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு சிக்யூன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கரண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ ஆப்வியஸாக பை சிபிசிடி படி அதோட சைட்ஸும் ஈக்குவலாக தானே இருக்கும். ஓகே, ஏபி இஸ் ஈக்குவல் டு சிக்யூ தானே, அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன், சின்ஸ் ட்ரையாங்கிள் ஏபிபி இஸ் கான்கரண்ட் டு ட்ரையாங்கிள் சிக்யூடி, ஏபி இஸ் ஈக்குவல் டு சிக்யூ. எப்படி? பை சிபிசிடி. ஓகே, அவ்வளோதான், ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம், ABCD is a trapezium in which AB is parallel to CD and AD is equal to BCன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ABCDன்னு ஒரு ட்ரெபீசியம் இருக்குது. இதில் AB is parallel to CD and AD is equal to BC. இந்த ரெண்டு லைனும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஆங்கிள் A is equal to ஆங்கிள் Bன்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் அதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஹிண்ட்டில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். Extend AB and draw a line through C parallel to DA intersecting AB produced at E. அதாவது ஏபியிலிருந்து இன்னும் கொஞ்சம் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிலேருந்து ஒரு லைனை வரைய சொல்லியிருக்காங்க. இந்த லைனு டிஏக்கு பேரலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை ஈன்னு மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம இங்கே ஃபிகரில் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போது இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்ம கிவன் எழுதியாச்சு, டூ ப்ரூவும் எழுதியாச்சு. இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ ப்ரூஃபில் ஏபி இஸ் பேரலல் டு சிடி இல்லையா? இது ரெண்டும் பேரலல்னு முதல்ல அதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏபியும் சிடி பேரலாக இருக்கிறதுனால ஏஇ இஸ் ஆல்சோ பேரலல் டு டிசின்னு எழுதிக்கணும். ஓகே, சின்ஸ் ஏபி இஸ் பேரலல் டு டிசி, ஏஇ இஸ் பேரலல் டு டிசி. நெக்ஸ்ட்டு ஏடி இஸ் ஆல்சோ பேரலல் டு சிஇ. ஏன்னா இங்கே ஹிண்ட்டில் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, இந்த சியிலேருந்து வர லைன் வந்து இந்த ஏடிக்கு பேரலாக இருக்கணும். அப்போது இந்த ரெண்டு லைனும் பேரலல், அதையும் இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏடி இஸ் பேரலல் டு சிஇ. எதனால்? எக்ஸ்ட்ராவாக நம்ம ஹிண்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக லைன் வரைஞ்சிருக்கணும். ஸோ பை கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கணும். ஓகே, பை கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் இப்போது பாருங்கள், ஏபி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஏஇயும் டிசியும் பேரலல், நெக்ஸ்ட் ஏடியும் சியும் பேரலல். அதனால் ஏஇசிடி இஸ் அ பேரலோகிராம். ஓகே, அதை இப்போ நோட் பண்ணிக்கலாம். ஏஇசிடி இஸ் அ பேரலோகிராம். நெக்ஸ்ட் AD
இஸ் ஈக்குவல் டு சிஇ. ஏன்னா இந்த ஃபிகரை நம்ம பேரலோகிராம்னு சொல்லிட்டதுனால இங்கே ஏடி இஸ் ஈக்குவல் டு சிஇ. ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த பேரலோகிராம் எப்பயுமே ஈக்குவல் தான். ஓகே, அதையும் எடுத்து நோட் பண்ணிக்கலாம். ஏடி இஸ் ஈக்குவல் டு சிஇ, அதை ஒன்று மார்க் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ரீசன் எழுதுவோம். opposite sides of the parallelogram. நெக்ஸ்ட்டு இங்கே கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. இப்போ தான் நம்ம என்ன எழுதணும், ஏடி இஸ் ஈக்குவல் டு சிஇன்னு எழுதணும். நெக்ஸ்ட் கிவனில் கொடுத்துருக்குறாங்க ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. அப்போது இந்த 3 லைனுமே இப்போ ஈக்குவலாக இருக்க போகுது இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம கிவனில் இருக்கிறத எழுதிப்போம். AD is equal to BC. அதை நம்ம செகண்ட் மார்க் பண்ணிப்போம். இது ஏன் ஈக்குவலு, ஏன்னா இட் இஸ் கிவன், அதையும் எடுத்து எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு ஃபிகரை நம்ம இப்போ கிட்ட நவுத்திப்போம். அப்போ தான் நமக்கு சம் போட ஈஸியாக இருக்கும் அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போது இந்த 1 and 2ல் பாருங்கள், AD is equal to CE, same ED is equal to BC. ஓகே, அப்போ என்ன, சிஇயும் பிசியும் ஈக்குவல் தான். ஏன்னா AD is equal to BCE as well as BCன்றதுனால இங்கே பிசியும் சிஇயும் ஈக்குவல். அதையும் நோட் பண்ணிப்போம். BC is equal to CE from 1 and 2. ஓகே, AD is equal to CE, AD is equal to BCன்னு கொடுத்ததுனால AD வந்து சிஇக்கும் பிசிக்கும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ சிஇ பிசி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ஃப்ரம் 1 and 2. ஓகே, நம்ம அது இங்கேயும் நோட் பண்ணிக்கலாம். பிசி இஸ் ஈக்குவல் டு சிஇ. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த 3 லைனும் ஈக்குவலாக இருக்கா. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த பிசிஇ இந்த ட்ரையாங்கிளை எடுத்துப்போம். ஓகே, இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 சைடும் ஈக்குவல். அப்போது ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்குமா, அதை இப்போ எடுத்து நோட் பண்ணிப்போம். இன் triangle BCE, BC is equal to CE. So angle CEB is equal to angle CBE. Reason, angles opposite to equal sides are equal. Okay, இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலான்னு சொன்னேன். பிசிஇ, இந்த ட்ரையாங்கிளில் பிசி இஸ் ஈக்குவல் டு சிஇ, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆங்கிள் சிஇபி, அதாவது இந்த ஆங்கிளும் ஆங்கிள் சிபிஇ இந்த ஆங்கிளும், இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல் நோட் பண்ணிட்டோம். ஏன்னா ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஏபிசி, இந்த ஆங்கிளும் ஆங்கிள் சிபிஇ. இப்போ பாருங்கள், இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு லீனியர் பேர் மாதிரி இருக்கா. இப்படி இருந்தால் லீனியர் பேர் சொல்லுவோமா, அதுதான் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. லீனியர் பேர் மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அப்போது இந்த 2 ஆங்கிளும் ஏபிசி ப்ளஸ் சிபிஇ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதலாம். ஏன்னா லீனியர் பேரில் என்ன எழுதுவோம், ஏபிசி ப்ளஸ் சிபிஇ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு தான் எழுதணும். ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஆங்கிள் ஏபிசி plus angle CBE is equal to 180 degree. ஓகே, இது ஈக்குவலாக இருக்குல்ல, இதை நம்ம 3ன்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம 4ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு ரீசன் என்னென்னா லீனியர் பேர். ஏன் ஏபிசி இஸ் ப்ளஸ் ஆங்கிள் சிபிஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, ஏன்னா தே ஆர் லீனியர் பேர். ஓகே, அதே இது. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் A plus CEB is equal to 180 degree. ஏன் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சிஇபியும் 180 டிகிரி, ஏன் இந்த 2 ஆங்கிளும் 180 டிகிரி, ஏன்னா கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா, இது பேரலோகிராம் சொல்லிட்டோம். அப்போது இது ரெண்டுமே கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸில் ஆங்கிள் ஏவும் இந்த ஆங்கிள் இயும் 180 டிகிரி. ஓகேவா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். ஸோ அதை எழுதிப்போம். ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சிஇபி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதை நம்ம 5ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு ரீசன் சொல்லலாம், கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே, இப்போது ஃப்ரம் 4 and 5 நமக்கு என்ன தெரியுது,
இந்த ரெண்டு ஆங்கிளும் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு தெரியுதா? ஸோ நம்ம அதை எப்படி எழுதலான்னா angle ABC plus angle CBE is equal to angle A plus angle CEB from 4 and 5. பாருங்க, from 4 and 5 நமக்கு என்ன தெரியுது? they both are equal to 180 degree. அதனால தான் நம்ம இப்படி எழுதியிருக்கிறோம். ஓகேவா? angle ABC plus CBE இங்கே எழுதியிருக்கோம், angle A plus CEB இங்கே எழுதியிருக்கோம். ஈக்குவல், they both are equal. ஏன்னா they both are equal to 180 degree. ஓகே, இப்போ angle ABC is equal to angle A then plus CEB இருக்குது, அது இங்கே எழுதினோம். இந்த ப்ளஸ் சிபியை ஆப்போசிட் சைட் கொண்டு போகணும். பட் இங்கே சிபிஇ இஸ் ஈக்குவல் டு சிஇபி இங்கே எழுதியிருக்கிறோம் பாருங்கள், தேர்டில் பாருங்கள். ஆங்கிள் சிஇபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிபிஇ. அப்போது இந்த ஆங்கிள் சிபிஇயை நம்ம ஆங்கிள் சிஇபின்னு எழுதலாமா? ஸோ ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது ஆங்கிள் சிஇபின்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போது ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சிஇபி மைனஸ் ஆங்கிள் சிஇபி. அப்போது இது ரெண்டுமே கேன்சல் ஆகும். ஏன் இது ரெண்டுமே ஆங்கிள் சிஇபியாக மாறிச்சு? ஃப்ரம் 3. இப்போ மறுபடி பாருங்கள், இந்த ஆங்கிள் ஏபிசி எங்கே எழுதிட்டோம், இந்த ஆங்கிள் சிபிஇ ஆப்போசிட் சைடில் போயிருக்கும் போது மைனஸ் ஆங்கிள் சிஇபியாக போயிருக்கு. ஏன்னா ஃப்ரம் சி ஆங்கிள் சிஇபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிபிஇ, அதனால் சிஇபின்னு இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சிஇபி இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சைன் வேறுன்றதுனால இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். இப்போது ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏன்னு ப்ரூவ் ஆகிடுது. ஓகே, ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. இதை நம்ம 6ன்னு மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது ஏபி இஸ் பேரலல் டு சிடி, இந்த ரெண்டு லைனும் பேரலல், இந்த ஏடி வந்து டிரான்ஸ்வர்சல். அப்போது ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் டி வந்து 180 டிகிரி. ஏன்? பிகாஸ் தே போத் ஆர் co-interior angles. அதை இப்போ எழுதிக்கலாம். AB is parallel to CD, AD is a transversal. Therefore, angle A plus angle D is equal to 180 degree. இதை நம்ம 7ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஏன் ஆட் பண்ணால் 180 டிகிரி? ஏன்னா they are co-interior angles. Okay, next, similarly, angle B plus angle C is also 180 degree. அதை நம்ம 8ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆங்கிள் பிசி இதுவும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஏன்னா இந்த ரெண்டு லைனும் பேரலல், இது டிரான்ஸ்வர்சலாக இருக்குது இல்லையா? அப்போது இந்த ரெண்டு ஆங்கிளும் ஆட் பண்ணால் இட் பி 180 டிகிரி. ஓகே, இது ரெண்டும் இப்போ உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட்டு, இப்போது ஃப்ரம் இந்த 7லேருந்து 8லேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? A plus D is equal to 180 degree. Even angle B plus angle C is also 180 degree. அப்போது இது ரெண்டும் ஈக்குவல் இல்லையா? அதனால் நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஃப்ரம் 7 and 8 angle A plus angle D is equal to angle B plus angle C. அப்போது ஆங்கிள் சியும் டியும் தான் நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? இங்கே என்னது? ஆங்கிள் சி ஈக்குவல் டு டி தான் ப்ரூவ் பண்ணணும். ஏற்கனவே ஆனால் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போது ஆங்கிள் ஏவை பின்னு கூட எழுதலாம். நான் இப்போ எழுதுகிற பாருங்க, இங்கே மீதி என்ன இருக்குது? ஆங்கிள் டி இருக்குது, இங்கே ஆங்கிள் பி இருக்குது இல்லையா? இங்கே பி இருக்குது. இந்த ஆங்கிள் ஏவை ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போகிறேன், பட் ஆங்கிள் பியாக எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அதை 6ன்னு மார்க்கும் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரம் 6 டி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. திரும்ப இது ஆங்கிள் ஏவும் பியும் ஈக்குவல்ன்றதுனால இது பின்ட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். பட் ப்ளஸ் ஆங்கிள் ஏபியை மைனஸ் ஆங்கிள் ஏபின்னு எழுத போகிறேன். ஓகே, ஸோ மைனஸ் ஆங்கிள் பி. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சியை அப்படியே எடுத்து எழுத போகிறேன். ப்ளஸ் ஆங்கிள் சி, இந்த ப்ளஸ் பியும் மைனஸ் பி இந்த ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சு. நான் மீதி இருக்கிறது
angle D is equal to angle C. Therefore, angle C is equal to angle D. Okay, இதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். எப்படி? ஃப்ரம் 6. ஓகே, ஏற்கனவே இங்கேயும் 6ன்னு எழுதிட்டேன், இங்கேயும் 6ன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா 6ல் இருந்து தான் அதான் இருக்கேன் 6ன்னு எழுதிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, இதை வச்சு தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிளையும் பிஏடி, இந்த ட்ரையாங்கிள் கான்கரண்ட் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக நான் அந்த 2 ட்ரையாங்கிளையும் தனித்தனியாக இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ எழுதிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிஏடி, இங்கே பாருங்கள் ஏபி, இந்த ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. அதாவது இந்த 2 ட்ரையாங்கிள்லேயுமே இந்த ஒரு சைடு காமனாக இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள் 2 ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன்னா, இங்கே பாருங்கள் இந்த சைடு ஏபி ஏபி, இந்த 2 ட்ரையாங்கிளுக்குமே இது காமனாக இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தானே, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ, ஏன்னா தே ஆர் காமன். நெக்ஸ்ட் பிசி, இந்த பிசி இஸ் ஈக்குவல் டு ஏடி. ஏற்கனவே நம்ம கிவனில் கொடுத்துருக்காங்க இந்த 2 சைடும் ஈக்குவல்னு, அதனால் அதையும் நோட் பண்ணிக்கலாம். பிசி இஸ் ஈக்குவல் டு ஏடி கிவன். ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏவும் பியும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போது ஏபி இது 2 காமன்றதுனால ஈக்குவல் 2 ட்ரையாங்கிள்லையும். நெக்ஸ்ட்டு பிசி, இந்த பிசியும் ஏடி இந்த சைடும், இந்த 2 சைடுமே வந்து ஈக்குவல்னு இங்கே எழுதிட்டோம். ஏன் இந்த ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி, ஏன்னா கிவன்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல், ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதையும் எடுத்து எழுதிக்கலாம். ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏடி, ஏன்னா நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ப்ரூவ்டு. ஓகே, தேர்ஃபோர் இப்போது அதனால் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்கரண்ட் டு ட்ரையாங்கிள் பிஏடி. இப்போ மறுபடியும் சொல்கிற பாருங்கள், இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்கரண்ட்டு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. நாம் இப்போது ஒரு சைடு, இந்த பக்கமும் ஒரு சைடு ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்குது, இந்த ஏ ஆங்கிள் இந்த பி ஆங்கிள் 2 ஆங்கிளுமே ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்டு இந்த ஏடி அண்ட் பிசியும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போது எஸ் சைடு, இந்த ஆங்கிள் ஏ, இந்த சைடு எஸ், அப்போது எஸ் ஏ எஸ் கான்கரன்சி படி இந்த 2 ட்ரையாங்கிளுமே கான்கரண்ட். ஓகே, புரியுதுங்களா. ஸோ அது ரீசன் எழுதிப்போம், ஏன் கான்கரண்ட்டு பை எஸ். ஓகே, therefore they are concurrent. இந்த 2 ட்ரையாங்கிளுமே கான்கரண்ட் ப்ரூவ் பண்ணதுனால இந்த பிடியும் ஏசியுமே ஈக்குவல்னு சொல்லலாம். இப்போ நமக்கு லாஸ்ட் அதை தான் கேட்டிருக்காங்க. டயகனல் ஏசி இஸ் ஈக்குவல் டு டயகனல் பிடின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. டயகனல் ஏசி இங்கே இருக்குது, டயகனல் பிடி இந்த ட்ரையாங்கிளில் இருக்குது. இந்த 2 ட்ரையாங்கிளுமே நம்ம கான்கரண்ட் ப்ரூவ் பண்ணதுனால இந்த 2 சைடுமே ஈக்குவல், அதாவது இந்த 2 சைடுமே ஈக்குவல், அதை இங்கே எழுதிக்கலாம். ஓகே, சின்ஸ் triangle ABC is concurrent to triangle BAD, AC is equal to BD by CPCT, corresponding parts of concurrent triangle. Okay, CPCT. ஓகே, இதுவும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சம்மு. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கேளுங்க. Thank you.